கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம வீடியோவில் கேட்ட வினாவுக்கான விடை இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? அறியாமையுள்ள காலங்களை யார் காணாதவர் போல் இருந்தார்? இதுக்கான பதில் தேவன். சரி, இப்போ நம்ம இன்னைக்கான ஒரு சின்ன வினாவை பார்க்கலாமா? அவர் இங்கே இல்லை என்று யார் சொன்னார்? இதுக்கான பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியான பதிலை நான் நாளைக்கான வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கலாமா? மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். He is not here, he has risen, just as he said. Matthew 28:6. இது நம்ம சின்ன கதையாக பார்த்துக்கலாமா? அது ஒரு அமைதியான அதிகாலையாக இருந்ததான். வானம் மெதுவாக வெளிச்சமாக மாற தொடங்குச்சான். மரியா மனம் கனிந்தபடி கல்லறைக்கு சென்றாளா. இயேசுவை ரொம்பவே நினைத்து கொண்டு இருந்தாளா. அவர் சிலுவையில் அறையப்பட்டதுலேருந்து எல்லாமே முடிந்து போச்சுன்னு சொல்லிட்டு தோன்றுச்சான். அவள் கல்லறையை அடைத்த போது ஏதோ வித்தியாசமாக இருந்தது போல இருந்ததா. கல்லறையை மூடியிருந்த பெரிய கல் உருட்டி வைக்கப்பட்டிருந்ததா. அவன் நடுங்கியபடியே உள்ள பார்த்தாளா. கல்லறை காலியா இருந்ததான். அப்போ ஒரு தேவதூதன் தோன்றி மெதுவா சொன்னாங்களா, பயப்படாதே, அவர் இங்க இல்ல, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தான்னு சொல்லிட்டு சொன்னாரா. மரியாவுக்கு கண்ணீர் வர தொடங்குச்சா. அவ மனதுல இருந்து துக்கம் மகிழ்ச்சியா மாறுச்சா. ஏசு முன்னாடி சொன்ன வார்த்தைகள் அவளுக்கு நினைவுக்கு வந்ததா, அவர் மீண்டும் உயிர்த்தெழுவார் என்று. அந்த நிமிடத்துல அவ மனதுல புதிய நம்பிக்கை உதவுதா. அவ வேகமா ஓடி மற்றவர்களோட சொன்னாலா, ஏசு உயிருடன் இருக்கிறான்னு சொல்லிட்டு. அந்த நாளிலிருந்து எல்லாமே மாறுச்சா. முடிவா தோன்றிய எல்லாமே ஒரு புதிய ஆரம்பமா மாறுச்சா. எதுவும் முடிந்து விட்டது போல் தோன்றினாலும் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் தோல்வி அடையாது. ஏசு உயிர்த்தெழுந்தது போல நம்ம வாழ்க்கையிலையும் நம்பிக்கை எப்போதும் உயிர்த்தெழும். ஆமேன்.